அன்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஜமாத்தின் சார்பாக வாழ்த்துரை வழங்க ஜனாப் எம் ரபீக் அவர்கள், துணை செயலாளர், குலசேர முஸ்லிம் ஜமாத் அவர்கள் அழைக்கிறார். அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். எழுச்சியோடு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முஹி சுன்னா நற்பணி மன்றத்தினுடைய 10வது ஆண்டு விழாவிலே பங்கெடுத்துக் கொள்வதிலே ஜமாத்தினுடைய துணை செயலாளர் என்ற முறையிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவிலே தலைமை பொறுப்பை ஏற்பதற்காக எங்களுடைய ஜமாத்தினுடைய தலைவர் கே பீருக்கன் சாஹிப் அவர்களுடைய பெயர் இந்த விழா அட்டையிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் என்ன காரணமோ அவருக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணமாக எங்களுடைய ஜமாத்தினுடைய துணைத் தலைவராக ஜனாப் கே எம் நூஹு இதற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே வாழ்த்துரை வழங்கி அமர்ந்து கொண்டு இன்னும் நிறைய வாழ்த்துரை வழங்குவதற்காக பேச்சாளர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு முன்னால் இங்கே வாழ்த்துரை வழங்கிவிட்டு சென்ற எங்களுடைய நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற இந்த ஜமாத்தினுடைய ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சிக்காக தள்ளாத வயதிலும் கூட நான் உங்களோடு இருப்பேன். புதியதோர் நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்ட போது அவர் இங்கே உரையாற்றிய நேரத்திலே சொன்னது போல 4 பேர் நினைத்தார்கள் நான் வரக்கூடாது என்று சொல்லி அந்த தேர்தலிலே ஒரு 4 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வி அடைந்தாலும் கூட இன்று வரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சிக்கு எனது உறுதி மூச்சு வரை உங்களோடு நான் இருப்பேன், எனக்கு பதவி பெருசல்ல என்று சொல்லி எல்லா நிகழ்ச்சிக்கும் எங்களுக்கு ஆசியும் அறிவுரையும் வழங்கி தந்து கொண்டு இங்கே நல்லதொரு வாழ்த்துரை வழங்கி சென்ற நாங்கள் பெரிதும் மதிக்கின்ற எனது அன்பு காக்கா எஸ்.எம். ஷா அவர்களே, இந்த கிராத் ஓதி சென்ற திரு கே ரியாஸ் தலைவர் முஹி சுன்னா இளைஞர் மன்றம் அவர்களே, பாடல் நடத்திய திரு எம் அனஸ் முஹி சுன்னா செயற்குழு உறுப்பினர் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முஹி சுன்னா மன்றத்தின் செயலாளர் சகோதரர் ஹக்கீம் அவர்களே, துவக்க உரை ஆற்றிய இந்த முஹி சுன்னா மன்றத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இதற்கு அடித்தளமிட்டு நல்லதோர் அறிவுரை கூறி அந்த இளைஞர்களை 10 ஆண்டுகள் கட்டி காத்து இன்றைக்கு குலசேகரத்திலே பார்ப்பவர்கள் பயப்படுகின்ற அளவிலே ஒரு நல்லதோர் இயக்கமாக இயங்கி 10 ஆண்டுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக அது ஒரு பெரிய காரியம்தான். இன்றைக்கு இளைஞர்களை வச்சு ஒரு 10 வருஷம் ஒரு மன்றத்தை நடத்தி செல்லணும்னு சொன்னா முடியாத காரியம். இந்த மன்றத்தை இன்றைக்கு குலசேகரத்திலே முஹி சுன்னா மன்றம் மீண்டும் ஒரு 11, 12 என்று 100 ஆண்டுகள் கடந்துவிட்டால் அப்படி சிந்தித்து இந்த விழாவை எப்படியெல்லாம் தடை செய்யலாம், என்னவெல்லாம் செல்லலாம், இறுதியிலே அது இந்த ஜமாத்திலே நடக்காத ஒரு காரியமாக குலசேகரம் காவல் நிலையம் வரை கொண்டு சென்ற நபர்களுக்கு முதலிலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாவிட்டால் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக இங்கே நடந்திருக்காது. இங்கே மாற்று மத நண்பர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு ஜமாத்திலும் ஜமாத் கமிட்டி எடுக்கக்கூடிய தீர்மானம் தான் நடைமுறைக்கு வரும். ஊரிலே 4 பேர்கள் கிளம்பிவிட்டால் நடைமுறைக்கு வராது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 10வது ஆண்டிலே மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறார்கள். 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் இந்த பள்ளி வளாகத்திலே நடந்த ஒரு விழா 10வது ஆண்டு என்று வந்தபோது ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த பயம்? ஊக்குவிக்க வேண்டியவர்கள் இந்த ஜமாத்தை 2 பிரிவுகளாக பிரிப்பதற்காக என்ன எல்லாம் நாடகம் நடத்தினீர்கள்? இது தேவைதான? அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஊர் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இங்கே ஒரு புதிய நிர்வாகம் போட்டியிட்டு நடைமுறையிலே
தேர்தல் நடத்தி ஒரு புதிய நிர்வாகம் இந்த ஜமாத்துக்கு பதவிக்கு வந்த போது பழைய நிர்வாகிகள் என்ன செய்ய வேண்டும்? புதிய நிர்வாகிகளை வாழ்த்தி அவர்கள் கையிலே புதிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். செய்தார்களா? ஜும்மாவிலே நாங்கள் கேட்டு பிடித்து வாங்கி எங்களுக்கு எங்களுடைய பொறுப்பை ஒப்படை என்று சொல்லி கேட்டு வாங்கினோம். இதை ஏன் இந்த மேடையிலே சொல்லுகிறேன் என்றால், எனக்கு இது இனி ஒரு அவசரம் கிடைக்காது. இது எனக்கு கிடைச்ச சான்ஸ். இதை நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு என்ன நடந்தது? 6 ஆண்டு காலம் இந்த நிர்வாகத்தை பதவியை வைத்தவர்கள் முறையாக எங்களுக்கு கணக்குகளை தந்தார்களா? இதையெல்லாம் நாங்கள் சகித்துவிட்டு நாங்கள் பதவியிலே பொறுப்பிலே வந்தபோது ஒரே ஒரு தீர்மானத்தை தான் நாங்கள் முதலிலே செய்தோம். கேட்டால் சொல்கிறார்கள், ரவிக்கு ரொம்ப சவுண்டு போடுறான். எனக்கு சகோதரர் பஷீர் காட்ட போய் சொல்லிக் கொடுக்கான், குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ண. அவனை பேசி ஒதுக்கி வைங்க. அவன் மட்டும்தான் அங்க குழப்பம், வேற யாரும் குழப்பம் இல்லை. இறைவனுடைய இல்லம் பைத்துல் மாலிக், இந்த இடத்தில் இருந்து நாடகம் போடுவதற்கு நான் தயாராக இல்லை. நியாயத்துக்கு கட்டுப்படுவேன், அநியாயத்துக்கு கூட்டு நிற்க மாட்டேன். நாளை ஆண்டவனிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும். இதையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் எடுத்த முதல் தீர்மானம் என்னவென்று சொன்னால், பழையது பழையதாக இருக்கட்டும், அதற்கு ஆண்டவன் பதில் சொல்ல வேண்டும். எவன் இருந்தாலும் சரி, எந்த ஆள் இருந்தாலும் சரி, அது ஆண்டவன் தான் அதுக்கு பொறுப்பு. ஆண்டவன் பதில் சொல்லி ஆகணும். நமக்கு அந்த தேவையில்லை. நம்ம ஒரு புதிய நிர்வாகத்தில் வந்திருக்கோம். இந்த ஊரை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அதற்குடைய திட்டங்களை நாங்கள் தீட்டுவோம். பொறுக்க முடியல. எனது அருமை காக்கா எஸ்.எம். காக்கா சொன்னார்கள், பள்ளிவாசல் வேலை முடிந்த பிறகு கிடந்த கம்பியும் சல்லியையும் வந்து கேட்டார்கள், நாங்கள் ஐஎம்எஸ் வேலையை தொடங்குகிறோம் தாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? துருப்பிடிச்சது கம்பி. துருப்பிடிச்ச பிறகு அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினாலே இந்த ஊர் மக்களுடைய முழு ஒத்துழைப்பை நம்பி ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் முதல் தளம் காங்கிரீட் இடப்பட்டது. தூக்கம் வரல. துருப்பிடித்த கம்பியிலே இவன் காங்கிரீட் போட்டுட்டானோ, இனி 3 தலையும் கட்டி ஒய்த்திட்டா குலசேகரம் முஸ்லீம் ஜமாத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. வேற ஒன்னும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்க ஆட்களுக்கும் போன் போட்டு தகவல், போகாதீங்க, அந்த விழாவில் பங்கெடுக்காதீங்க, அங்க 2 கோஷ்டி குலசேகரம் ஊர்ல குழப்பம் வரும். எங்க எல்லாம் போச்சு போனு? சதாம் அரங்கம் என்று பெயர் போட்டது எதற்கு? அவர்கள் முயற்சினா நண்பர்கள் எங்களிடத்திலே வந்து சொன்னார்கள், 10வது ஆண்டு விழாவை நாங்கள் வெளியிலே வைத்து நடத்துகிறோம். சந்தோஷப்பட்டோம். எங்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்து அவர்கள் அதற்காக இந்த இயக்கத்திலே 7 ஆண்டுகள் ஒத்துழைத்தவர் நம்மை விட்டு மண்மறைந்து அகால மரணம் என்று சொல்ல வேண்டும். வாழ வேண்டிய வயதில் மரணமடைந்தவரை பற்றி இஸ்லாத்திலே வர்ணிக்க கூடாது என்பது ஹராமான செயல். அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து சதாம் அரங்கம் என்று பெயர் வைத்து மறுநாளே அங்கேயும் செல்கிறது தொலைபேசி. அந்த இடத்தை கொடுத்தா அங்க ஊருக்குள்ள பெரிய குழப்பம் நடக்கும். கொடுக்காதீங்க. என்ன செய்வார்கள் இளைஞர்கள்? இந்த ஊரை சார்ந்தவர்கள், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நண்பர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு நற்பணி மன்றம். வெளியூருக்காரன் கிடையாது. இதற்கு பிரான்ச் வெளியூர்ல கிடையாது. குலசேகரத்திலே தொடங்கப்பட்ட இயக்கம், இந்த ஜமாத்திலே இருக்கக்கூடிய ஆட்களுடைய இயக்கம். என்ன செய்ய வேண்டும் ஜமாத்? எங்களிடத்திலே வந்து சொன்னார்கள். 9 வருடம் இங்கே நடந்தது. நாங்கள் கமிட்டி கூடி தீர்மானித்தோம், சந்தோஷமா நடத்துங்கள், ஐஎம்எஸ் பள்ளி வளாகத்திலே நடத்துங்கள். ஊரை நல்லாக்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்கள் மக்களிடத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி, இதை ஊர் மக்கள் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்துகிறேன். வேறு தவறாக நினைத்து விட வேண்டாம். காரணம், இங்கே இருக்கின்ற சமய நல்லிணக்க மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேருக்கும் இங்கிருந்து தொலைபேசி அழைப்புகள் போனது. இந்த விழாவிலே நீங்கள் பங்கெடுக்க கூடாது என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் முனீர் சுன்னா நண்பர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், இந்த இடம்
இன்றைக்கு இந்த மேடையிலே தலைமை பொறுப்பிலே அமர வேண்டிய பீருக்கன் சாஹிப்பின் இடத்தை வருங்காலங்களிலே உங்களிலே ஒருவர் நிரப்புவார் என்று இன்றையிலிருந்து நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்காக ஆயத்த பணிகளிலே இறங்குங்கள். மக்களிடத்திலே சென்று உண்மையை சொல்லுங்கள், நல்லதை செய்யுங்கள். உங்களுக்கு இந்த ஊர், ஒட்டுமொத்த ஊரும் உங்கள் பின்னால் நிற்கும், எந்த சந்தேகமும் இல்லை. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இவர்களுடைய காவல் நிலையத்திலே வந்து அலங்கோலப்பட்டு சென்ற காட்சி. தேவையா இது? சிந்தித்துப்பார், நீயே உன்னை சிந்தித்துப்பார். மனிதன் பட்டுக்கோட்டை பாடினானே, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவன் யார்? அதை பற்றி நீ சிந்தித்துப்பார். எதற்காக இந்த வேலை? 6 வருடம் நீங்கள் இருந்த போது இந்த ஜமாத்தில் காம்பவுண்டுக்குள்ளது எவனாவது ரபிக்கு வந்தானா? நீங்க நடத்தினதெல்லாம் சரியானு கேட்க வந்தானா? ஒன்றுக்குமே வரலைய. 42 வயது ஆகிறது. நான் குலசேகரம் ஊருக்குள்ளே எங்கேயும் சத்தமிட்டு பேசினது கிடையாது. நீ செய்கின்ற அநியாயத்திற்காகத்தான் நான் சத்தம் போட்டேன். நியாயத்துக்கு ரபிக்கு சத்தம் இடமாட்டான். அது இந்த ஊர்ல உள்ள ஜனங்களுக்கும் தெரியும். ஒரு பள்ளி இடிவாக்க பணி விழா நடத்தினீர்கள், என்ன எல்லாம் கோலாகலம் காணித்தீர்கள். எவனாவது ஒன்று உங்கள்கிட்ட கேட்டானா? கேட்கலையே, ஒருத்தனும் கேட்கல. காரணம் என்ன? இறை இல்லத்தில் இருந்து விளையாடுபவனுக்கு குலசேகரம் முஸ்லீம் முஹியத்தீன் ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்கிறது. அதை அனுபவித்தவனுக்கும் தெரியும், அதுல இருந்து வேலை காணிச்சவனுக்கும் தெரியும். எல்லாரையும் நாங்களும் கண்டிருக்கோம். முன்னோர்கள் எவெல்லாம் இப்படி எல்லாம் செய்தா அவர்கள் அனுபவித்தது என்ன, இங்க எந்த காணிச்சா என்ன விளையாட்டு நடத்தின, அவர்களுடைய இறுதி நாட்கள் எப்படி போனது. அப்படிப்பட்ட இடம். நாங்கள் நெய்யத்தோடு தான் இந்த இடத்திலே இருக்கிறோம். அநியாயத்துக்கு கூட்டு நிற்க மாட்டோம், நியாயத்துக்கு கட்டுப்படுவோம். அதற்காக இந்த எல்லாம் இல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த ஊரை, இந்த இயக்கம் முஹ்யிஸ் சுன்னா இயக்கம் 10 ஆண்டுகள் செய்த சாதனைகள் மீண்டும் 100 ஆண்டுகள் தொடரும். அல்லாஹ் உங்களுக்கு கூட இருப்பான், எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அப்படி, எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள், யாராலும் தடை செய்ய முடியாது. அதற்காக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இயக்கத்தை மென்மேலும் வளர செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மக்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் இறந்து என்ற நம்பிக்கையோடு எனக்கு கிடைத்த வாய்ப்பிலே இந்த ஊர் மக்களுக்கும் எல்லாம் வல்ல வாய்ப்பை அளித்த முஹ்யிஸ் சுன்னா நற்பணி மன்றத்திற்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் இனி நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அதனால் வாழ்த்துரை வழங்குவார்கள். ஓரிரு நிமிடங்களில் தங்களுடைய வாழ்த்துறைகளை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய லயன் குலசை நடராஜன் அவர்களை வாழ்த்துறை வழங்குகிறார். 10வது ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, இந்த விழாவினிலே கிராத் ஓதிய சகோதரர் குசைன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் அன்சாரி அவர்களே, ஜனாப் சராபுதீன் அவர்களே, பைசன் அவர்களே, மரியாதைக்குரிய ரியாஸ் அவர்களே, ஆன்ஸ் அவர்களே, ஹக்கீம் அவர்களே, நூக் அவர்களே, ஷாஜஹான் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை எல்லாம் ஒரு பேப்பரிலோ அல்லது ஒரு புத்தகத்திலோ எழுதி வைத்து சொல்லாமல் கழிந்த 10 ஆண்டுகளாக இலைமறை காயாக நடத்திய நிகழ்வுகளை வள்ளி புள்ளி நிகழாமல், கமா செமிக்காலம் ஆச்சரிய குறிப்பு இல்லாமல் அப்படியே இறைவன் போதித்தது போன்று இங்கே அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய அன்புக்குரிய சகோதரர் அன்சார் அவர்களே, இங்கே வருகின்ற பொழுது கடந்த கால நினைவுகள் அப்படியே எடுத்து சொல்லி, தேர்தலில் தான் தோற்றேன், மனித நேயத்தில் தோக்கலேன்னு சொன்ன வணக்கத்துக்குரிய சும்சா அவர்களே, இங்கே நம்முடைய இளைய தலைமுறையின் இனிய செயலாளர் தம்பி ஷேக் முகமது அவர்களே, மிகவும் யதார்த்தத்தை சொல்லுகின்ற நேரத்தில்
கொஞ்சம் ஆத்திரப்பட்டது போன்று தோன்றினாலும் அது இதயத்தில் வந்த சத்தத்தை போன்று பேசிய ரபீக் அவர்களே, சகோதரி ராதா தங்கராஜ் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஏ. கான் அவர்களே, எனக்கு முன்னால் பேசியவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற வணக்கத்துக்குரிய பத்திரிகை துறையைச் சேர்ந்த என்னுடைய அன்பு தம்பி, புதிய தமிழகத்தினுடைய இளைய தலைமுறை சகோதரர் அவர்களே, என்னுடைய சீனியராக இருந்தாலும் பத்திரிகை துறையிலே நாங்கள் பணியாற்றி அரசியலிலே ஆன்மீகத்திலே பணியாற்றிய வணக்கத்துக்குரிய சகோதரர் கொடிக்கால் செல்லப்பா அவர்களே, இத்தனைக்கு மேலாக எல்லா துறையிலையும் ஒரு முனைவர் பட்டத்தை பெற்று எத்தனை மணி நேரமானாலும் நம்முடைய காலத்தின் அருமை கருதி நல்ல கருத்துக்களை வழங்க இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய என்னுடைய இதயத்திலே நிறைந்த நம்முடைய சுரேஷ் சுவாமியார் காணி அவர்களே, இத்தனைக்கு மேலாக மேடையில் இருக்கின்ற வணக்கத்துக்குரிய சார்ந்தவர்களே, எம்எஸ் ஷாஜகான் போன்றவர்களே, நம்முடைய முன்னாள் ஆலிம் போன்றவர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடைய தந்தையர்களே, உங்கள் ஃபாதர் கிளாரன்ஸ் அவர்களே, இன்னும் தம்பி அலெக்சாண்டர் அவர்களே, அத்தனை பேருக்கும் தங்குகின்ற செல்வம் தங்கட்டும், பொங்குகின்ற புகழ் பொங்கட்டும், நித்திய வாழ்வில் சர்வமும் கிடைக்கட்டும் என்று சர்வ வல்லமை படைத்த இறைவனை நெக்குருகி வேண்டி அன்போடு அழைத்தமைக்கு நன்றி சொல்லி, காலத்தின் அருமை கருதி கடிதம் வேண்டாம், சொல்லுகின்ற காரியத்தை சுருக்கி சொல்லி 2 நிமிடம் சொன்னார், 5 நிமிடத்தில் முடித்து விடலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் எண்ணிய கருத்தை சுருக்க சொல்லி அந்த வாய்ப்பினை நான் நினைவு கொள்கிறேன். இங்கே நம்ம பகுதியில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர் என்ற முறையில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் நான் பண்ணுவதுண்டு. எங்களுடைய துறை அப்படி. நான் மேடையிலே வந்த பொழுது 2 தடவை நான் என்னுடைய அலுவலகத்திற்கு சென்றேன், 2 செய்திகளை அனுப்புவதற்கு. கடமையே கர்மம் செய்கின்றவனுக்கு எந்த குறையும் இருக்காது. அதை பார்க்கின்ற நேரத்தில் இங்கே முகைதீன் சுன்னா செய்கின்ற இளைஞர்கள், என்னுடைய அன்பு பிள்ளைகள், அன்பு சகோதரர்கள் அத்தனை பேரும் சிதறி கிடந்த மலர்கள். அந்த சிதறி கிடந்த மலர்களை எல்லாம் தொடுத்து 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 அதை முகைசின்னா நற்பணி மன்றம் என்ற ஆரத்தை தொடுத்து இன்றைக்கு நீங்கள் மணாளனாக உங்கள் உதவியை பெற்றவர்கள் கையெடுத்து கும்பிடுகின்ற மகான்களாக திகழ்கின்ற மகான்களே, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உங்களை ஊக்குவிக்கின்ற சமுதாயமே, நான் வாழுகின்ற குலசேகரமே, உங்களை வாழ்த்துகின்றது ஐயா. வாழ்வுடைய மனத்தை நாங்கள் நன்றாக உணர்ந்திருந்ததன் காரணத்தினால்தான் நாங்கள் உங்களை அழைத்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவழைத்தோம். மேலும் எனக்கு அதிகமான நெருக்கடி இருக்கிறது. இங்கு இந்த நிகழ்ச்சியை உடனடியாக முடித்துக் கொள்ள வேண்டும். சென்னையிலிருந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள். அதனால்தான் உங்களிடம் எழுதி தந்தேன். தவறாக நினைக்க வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இதே போன்று பலரும் பேசுவதற்கான இனி ஒரு மேடையை உங்களுக்கு மட்டுமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்ற இந்த நேரத்தில் சொல்லி, அடுத்ததாக மரியாதைக்குரிய திருமலை வாசகர் சுரேசாமியார் காணி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரில் துவங்குகிறேன். முகைசுனா நற்பணி மன்றம் தன்னுடைய 10வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த நல்ல தருணத்தில் ஒரு சமய நல்லிணக்க அமர்வை ஏற்படுத்தி அந்த சமய நல்லிணக்க அமர்வில் 3 சமயத்தை சார்ந்த தலைவர்களையும் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்துவதோடு இந்த தேசத்தினுடைய சகோதரத்துவ சகிப்புத்தன்மையை சமதள புரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விற்காக தம்பி நௌசாத் அவர்கள் என்னை அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த அமர்வுக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். நான் இந்த மேடைக்கு புதியவன் இல்லை. முகைதீன் பள்ளிவாசலுடைய கட்டிட விரிவாக்க திறப்பு விழாவின் போது உங்களால் அழைக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டேன்.
அந்த நிகழ்வில் நான் பேசினேன். அதைத் தொடர்ந்து இப்படி ஒரு அமர்வு வந்தபோது என்னை கவர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த முகைசுனா நற்பணி இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் ஏறத்தாழ 30 வயதிற்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில், தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் வளர்ச்சியில், தன்னை சுற்றி இருக்கிற மக்களுடைய நல்வாழ்விற்காக ஏற்றமிகு திட்டங்களை தீட்டி தீர்மானங்களை உருவாக்கி இவர்கள் எந்த வயதில் இந்த முகைசுனா நற்பணி மன்றத்தை இவர்கள் துவங்கினார்கள் என்பதுதான் என்னை அதிகமாக ஆச்சரியப்பட வைத்த விஷயம். இங்கே இந்த இயக்கத்தினுடைய தலைவர் தம்பி அன்சார் அவர்கள் பேசுகிற பொழுது அழகாக சொன்னார். மேல்நிலை 2வது வருடம் படிக்கிற பொழுது ஏறத்தாழ 17 வயது பருவத்தில் இந்த நாட்டை பற்றி சிந்திக்கிறார்கள். 17 வயது மாணவர்களில் பலரும் புத்தகங்களுக்குள் மூழ்கி போவார்கள். ஏனென்றால் இந்தியாவினுடைய கல்வி முறை தேர்வையும் மதிப்பெண்ணையும் மட்டுமே குறிவைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது. வகுப்பறை வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவில்லை. வகுப்பறையில் வேதியியலுக்கும் உயிரியலுக்கும் இயற்பியலுக்கும் கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் மனிதாபிமானத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை, சகோதரத்துவத்திற்கு கொடுக்கப்படுவதில்லை. இன்றைக்கு ஏன் இங்கு ஒரு சமய நல்லிணக்க கருத்தரங்கு தேவைப்படுகிறது என்றால், இன்றைக்கு மனிதன் மதத்தின் பெயரால் தான் மோதிக்கொள்கிறான். உங்கள் தேவர் எங்கள் தேவர் என்று 2 தேவரோ, அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றல்லோ, கடவுளோன் ஒருவன் இருக்க பல காரணங்கள் சொல்லி மண்டை உடைக்கும் மடையர்கள் என்ற ஒரு சித்தன் கேட்டான். ஒன்றான பரம்பொருளை தொழுது கொள்ள வேண்டிய மனித இனம் ஆளாளுக்கு கடவுள்களை உருவாக்கிக் கொண்டு சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்களே என்கிற ஆதங்கத்தை நம்முடைய முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் நான் படித்த ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு கோயில் கோபுரத்தில் கொஞ்சம் புறாக்கள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் கூட இந்த கதையை கவனிக்க வேண்டும். குழந்தைகள் பல மணி நேரமாக இந்த அரங்கத்தை ஒரு பாலர் பள்ளியாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாய்மார்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் குழந்தைகளுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறது என்பதை இந்த மேடை எனக்கு புரிய வைத்திருக்கிறது. ஒரு கோயில் மாடத்தில் புறாக்கள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் குடும்பமாக புறாக்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தின் மாடத்தை ஆலயத்தின் நிர்வாகிகள் அழகுபடுத்த முயற்சித்து கோபுரத்திலே பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெயிண்ட் ஏற்படுத்திய துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் புறாக்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஒரு சர்ச்சினுடைய கோபுரத்தில் போய் புகுந்து கொண்டது. ஒரு இந்து கோவிலுக்குள் இருந்து புறாக்கள் இப்பொழுது சர்ச்சுக்குள் வந்து விடுகிறது. 6 மாதங்கள் ஆலயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. திடீரென்று சாமியார் மணி அடிக்கிறார், மக்கள் கூடுகிறார்கள், திருவிழா வருகிறது, ஆலயத்தை அழகுபடுத்த வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார்கள். இப்போது ஆலயத்திலே பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தார்கள். அங்கும் நாற்றம் சகிக்கவில்லை. புறாக்கள் பறந்து ஒரு மசூதியினுடைய மினார் கோபுரத்திலே வந்து குடியிருக்க ஆரம்பிக்கிறது. மினார்காரர்கள் விடுவார்களா? இவர்களும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தார்கள். புறாக்கள் இப்பொழுது போய் ஒரு மரத்திலே போய் குழுமிக் கொள்கிறது. ஒரு ஆலமரத்தினுடைய விழுதுகளிலே தங்குகிறது. அந்த ஆலமரத்தின் உச்சியில் இருந்து புறாக்கள் ஒரு நாள் வேடிக்கை பார்க்கிறது. ஒரு காலை பொழுதில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மாறி மாறி மோதிக்கொள்கிறார்கள். அவன் ஈட்டியை எடுத்து வீசுகிறான், இவன் வெட்டுகத்தியை எடுத்து வீசுகிறான், இவன் குண்டு எடுத்து எறிகிறான். கொஞ்ச நேரத்தில் ரத்த கலரியாக ரத்த நிலமாக அந்த பகுதி மாறிவிடுகிறது. ஒரு குஞ்சு புறா தாய் புறாவை பார்த்து கேட்டது, ஒரு குஞ்சு புறா தாய் புறாவை பார்த்து கேட்டது, அம்மா, ஏன் இந்த மனிதர்கள் மோதிக்கொள்கிறார்கள்?
நாமும் தானே இந்த 3 இடங்களிலும் குடியிருந்தோம், நமக்குள் எந்த வேதமும் இல்லையே, இந்த மனிதர்கள் ஏன் மோதிக்கொள்கிறார்கள் என்று கேட்டது. அப்பொழுதுதான் தாய்ப்புறா சொன்னது, நாம் இந்து கோவிலின் கோபுரத்தில் இருந்தோம், அப்பொழுதும் நாம் புறாக்களாகத்தான் இருந்தோம். கிறிஸ்தவ ஆலயத்தின் கோபுரத்தில் வந்து குடியிருந்தோமே, அப்பொழுதும் நாம் புறாக்களாகத்தான் இருந்தோம். மசூதியின் மினார்களில் நாம் குடியிருந்த பொழுதும் நாம் புறாக்களாகத்தான் இருந்தோம். ஆனால் நம்மை விட கீழ்த்தரமான இந்த மனிதர்கள், 6 அறிவு இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே விளம்பரமிட்டுக் கொள்கிற இந்த மனிதர்கள் இந்துக்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் பிரிந்து கிடக்கிற காரணத்தால் அவருடைய கைகளும் கால்களும் சதைகளும் பிண்டங்களுமாக இப்பொழுது பிளவுபட்டு கிடக்கிறார்கள் என்று தாய்ப்புறா சொன்னார். எங்கே மனிதன் வித்தியாசப்படுகிறான்? நம்மை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவன் என்கிற அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் கொள்கை ரீதியாக, மரபு ரீதியாக, பண்பாடு ரீதியாக மனிதன் தனக்குத்தானே பல்வேறு குடைகளை உருவாக்கி கொண்டு பிடித்துக் கொண்டு நிற்கிறார். இந்த காழ்ப்புணர்ச்சிகளை பிளந்து விட்டு ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்கு வேசுனா நற்பணி மன்றம் முனைந்திருக்கிறது என்பதனாலே நான் பெருமைப்படுகிறேன். ஃபாதர் கிளாரட் இங்கு வந்திருக்கிறார். ஆண்டனி கிளாரட் பேசுகிற அழகு தமிழுக்கு முன்னால் நான் எம்மாத்திரம். மரியாதைக்குரிய மாமா கொடிக்கால் ஷேக் அப்துல்லா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவரை போல ஒரு சமய நல்லிணக்க பெரியாரை இந்த மண்ணிலே பார்ப்பது அரிது. தம்பி எழுத்தாளர் ஆலூர் வந்திருக்கிறார்கள், மகிழ்ச்சிக்குரியது. முற்றத்து முல்லை, நாள்தோறும் மணக்கும் தாமரை, பெரியவர் மக்கள் தமிழிலே பேசி மக்கள் மனங்களிலே குடியிருக்கக்கூடிய குலசை நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எந்த மேடையிலும் தன்னை அவர் இந்துவாக பிரகடனப்படுத்திக் கொண்டதில்லை, தன்னை மனிதனாகவும் மனிதநேய சிந்தனையாளராகவே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு மனிதநேயத்தை தான் இந்த மண் விரும்புகிறது. அப்படிப்பட்ட ஒரு மக்களை உருவாக்குவதற்கு இந்த முகைசுனா நற்பணி மன்றம் முன் வந்திருக்கிறது என்று நினைக்கிற பொழுது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு பேசியவர்களின் இதயங்கள் எல்லாம் திடீரென வெடித்து சிதறியதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ரஃபீக் பேசுகிற பொழுது அவருடைய இதய அடுப்புக்குள் எத்தனை விறகுகள் எரிந்து தாம்பலாகி இருக்கிறது என்பது எனக்கு புரிந்தது. ஆதங்கம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. ஆனால் எதிர்ப்பு மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே இந்த நாட்டிற்கு தெரிந்திருக்காது. ஒரு 4 பேரை பற்றி திரும்ப திரும்ப பேசிக் கொள்கிறீர்களே, அந்த 4 பேருக்காக நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த 4 பேர் இருக்கிறதுனால் தான் இந்த நாளிலும் உங்களை இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்கிறது. எல்லோருமே பாராட்டி உங்களுக்கு ஒரு போர்வை ஓர்த்தி இருந்தால் நீங்கள் போர்வைக்குள் தான் முழக்கமிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். கட்டிய பொண்டாட்டிக்கு கூட அது புரிந்திருக்காது. நாடு உங்களை பாராட்டுகிறது என்றால் என்ன காரணம்? எதிர்ப்பு இல்லாத இடத்தில் மனிதன் இருக்கவே முடியாது. எதிர்ப்பு என்பது எறும்புக்கும் கூட இருக்கிறது. மொட்டுகளை உடைத்துக் கொண்டுதானே மலர்கள் தங்கள் முகத்தை காட்டுகிறது. முகிலை கிழித்துக் கொண்டுதானே மழை இந்த மண்ணிற்கு வந்து விழுகிறது. இருளை விரட்டிக் கொண்டுதானே ஒளி இந்த மண்ணிலே வந்து விழுகிறது. எதிர்ப்புகள் இல்லாத ஒரு சமுதாய பணியை நீங்கள் விரும்பினால் உங்களைப் போல ஒரு கோழைகள் இந்த நாட்டிலே இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எதிர்க்க தெரிந்திருக்க வேண்டும், எதிர்ப்புகளை கடக்க தெரிந்திருக்க வேண்டும். 10 பசலி, 20 இடக்கு, 30 மூர்க்கம், 40 நாட்டம், 50 ஆட்டம், 60 ஓட்டம். இதுதான் மானுட வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை பயணத்திலும் சிவப்பு கம்பளம் விரித்து யாரையும் யாரும் வரவேற்றது இல்லை. நான் காடுகளிலே பிறந்த ஒரு மலைவி வாழ் இனத்தை சார்ந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். காடுகள் நிறைந்த சோலையில், கடுவாய் புலிகள் கூட்டத்தில், காரக சோலையின் நடுவினில் காட்டு விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து காலங்காலமாக வாழ்ந்து வருகிற காணிக்காரர் எனப்படுகிற ஒரு பழங்குடி இனத்தில் பிறந்தவன் நான். குலசேகரன் சந்தையில 2 பேருக்கு சண்டை நடந்தா என்ன காணிக்கார பையன் நினைச்சியான்னு கேட்கறான். குலசேகரத்தில் இருக்கிற 2 பேருக்கு சண்டை வருது, இவன் கில்லேரியிலையும் பிராவலையிலையும் இருக்கிற காணிக்காரனை எடுத்து பேசுறான். இவன் புள்ள குளிக்காததுக்கு, இவன் புள்ள பல்லு தேய்க்காததுக்கு என்ன காணிக்காரன் மாதிரி இருக்கேன்னு கேட்கான். குலசேகரத்துல காவல் ஸ்தலத்தில் இருக்க பையன் பல்லு தேய்க்கல 11 மணி வரைக்கும். யாரை இழுக்கிறான்? மோதிரமலையில் இருக்கக்கூடிய காணிக்காரன்.
அப்படி ஒன்றுக்கும் உதவாததற்கும் அவமானத்திற்கும் உதாரணமாக சொல்லப்பட்ட சமுதாயத்தில் இருந்துதான் ஒரு சுரேஷ் சாமியார் காணி வந்து இன்றைக்கு முஹைதீன் மஜீத்திற்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் சால்வை ஓட்டு வரவேற்பு தரவில்லை, யாரும் என்னை மலர் மாலை ஓட்டு அழைத்து வரவில்லை. நான் அவமானங்களை மிதித்து படிக்கட்டுகளாக மாற்றி இருக்கிறேன், வேதனைகளையும் வருத்தங்களையும் சாதனைகளாகவும் சவால்களாகவும் மாற்றி இருக்கிறேன். 1996 பாராளுமன்ற தேர்தல், எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்தியாவில். ஆனா நான் போய் நாமினேஷன் கட்டுறேன். எங்க அப்பாவுக்கு தெரியாம அவர் பாக்கெட்ல இருந்து அன்னைக்கு ஒரு 250 ரூபாய் எடுத்துட்டு போய் அன்னைக்கு கலெக்டரேட்ல போய் நாகர்கோவில் பார்லிமெண்டரிக்கு நான் கேண்டிடேட்டா நாமினேஷன் போட்டாச்சு. என்னை எதிர்த்து போட்டியிட்டவர்